हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். இன்விடேஷன் எல்லாருக்கும் கரெக்டா கொடுத்தாச்சுல? ஓகே. எழில் ஒரு நிமிஷம். என்ன கை வலிக்குதா? கையா? ஏன் எதுக்கு வலிக்கணும்? ஒருத்தனை வெறி கொண்டு இந்த கையால நீதானே மொத்துன, அப்ப வலிக்காம இருக்குமா என்ன? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. போதும் நடிச்சது. நீ கௌதம் அடிச்ச விஷயம் எனக்கு தெரியும். கீதா கிட்ட கௌதம் என்னையே இத்தனை நாளா டார்ச்சர் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆம்பளையா, என்னோட நிரந்தர காதலனா, வருங்கால புருஷனா, அவனுக்கே தெரியாம அவன் முகத்தை மூடி அடி அடின்னு கோவம் தீர அடிச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணுனா உனக்கு இவ்ளோ கோவம் வருமா? கௌதம் ஒரு டாக்டர், அதுவும் அவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்லையே அவனை அடி அடின்னு அடிச்சிருக்கேன்னா நீ என் மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான காதலை நான் பாக்குறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கானவன் என் பக்கத்திலேயே இருக்கான். எனக்கு ஒண்ணுனா இனி அவன் பார்த்துப்பாங்கிற ஒரு தைரியம் வருது பாரு. அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற எதுவுமே ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது. கௌதம பத்தி உன்கிட்ட முன்னாடியே நான் சொல்லியிருந்தா நீ கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவனை ஏதாச்சும் பண்ணிருப்ப. அதனால என் வேலை போயிடுமோ, அதனால என் குடும்பம் கஷ்டப்பட்டுருமோன்னு எனக்குள்ள உன்ன பல யோசனைகளாலதான் அவனை பத்தி உன்கிட்ட எதுவுமே சொல்லல. பா, நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவன் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கான். இவனை எல்லாம் கடந்து கொடுக்கிற வேலையெல்லாம் செஞ்சு மாசம் மாசம் அந்த சம்பளத்தை வாங்குறதுக்குள்ள என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட உயிர் போய் உயிர் வந்திருக்கு தெரியுமா? அந்த பாழ பொண்ணு கௌதம் எனக்கு மட்டும் டார்ச்சர் கொடுக்கல, இங்க வேலை பார்க்கிற எல்லா நர்ஸுங்களுக்குமே யமனா தான் இருந்திருக்கான். யாரால அவனை என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கான். அவனை பகிச்சுக்கிட்டா வேலை போயிடுமேன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் கிட்ட இருந்து தினம் தினம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை நான் முறைச்சு பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், ஏன் அடிச்சு கூட பார்த்துட்டேன். ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட உரைக்கல. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு டைம் வரும்போதெல்லாம் என் மேல விஷத்தை கக்குவான். இந்த கையலுக்கு ஒரு எழில் இருக்கிற மாதிரி எல்லா நர்ஸுங்களுக்கும் ஒரு துணை வந்து அந்த கௌதம எல்லாரும் சேர்ந்து பெருசா தண்டிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கயல், எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவனை இன்னைக்கே கொன்னு போட்டு சரி, கல்யாணம் வேற இருக்குல்ல, இந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ் ஜெயில்னு அலைய வேண்டாம் பாரு, அதான் விட்டுட்டேன். அப்படியா புருஷா? ஆமா பொண்டாட்டி. சரி சரி, வா. உட்காரு. யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கோடையில் மழையானவன், என் வாடையில் வேளானவன், கஞ்சாடையில் என்
தேவதை